ஐபிஎல் 11வது சீசன் இறுதிப் போட்டியில் சென்னை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஆண்டுதோறும் நடக்கும் ஐபிஎல் போட்டிகள் கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்தும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகள் கடந்த மாதம் தொடங்கியது. பல்வேறு சுற்று போட்டிகளுக்கு பின்னர் இறுதிப் போட்டிக்கு சென்னை அணியும் ஹைதராபாத் அணியும் முன்னேறியது. மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணியில் வில்லியம்சன் 47 ரன்களும் பதான் 45 ரன்களும் எடுத்தனர். 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன்கள் எடுத்தது. சென்னை அணியில் ஜடேஜா, பிராவோ, ஷர்மா, தாக்கூர் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர். இதனை அடுத்து 179 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய சென்னை அணியில் தொடக்க ஆட்டக்காரர் டியூப்ளசிஸ் வந்த வேகத்தில் திரும்பியதால் சற்று தடுமாறியது. இருந்தபொழுதும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான வாட்சன் அபாரமாக ஆடி சதம் விளாசினார். தொடர்ந்து அதிரடி காட்டிய வாட்சன் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 9 பந்துகள் மீதமிருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்து வைத்தார். அவர் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதனால் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. ஐபிஎல் சீசனில் 2 ஆண்டு தடைக்கு பின் களமிறங்கிய சென்னை அணிக்கு இது 3வது வெற்றியாகும். காவிரி விவகாரத்தால் சென்னையில் நடைபெறவிருந்த போட்டிகள் ரத்து செய்யப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஆனாலும் அத்தனை தடைகளுக்கு பின்னரும் சென்னை அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்.